ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்துட்டு கிராண்ட் பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றாரீங்களோ அவங்ககிட்ட தான் கம்பெனி பொறுப்பை ஒப்படைப்பான்னு சொல்லியிருப்பாரா. ரெண்டு பேருக்குமே ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் சொல்லுவா, என்னால வந்து குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாளா. இங்கே பாரு, நம்மளுக்கே ப்ராப்பராலாம் உனக்கு கல்யாணம் ஆகல, எனக்குமே வந்து இந்த விஷயத்துல வந்து இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, என்ன பண்றது கிராண்ட் பையன் இப்பெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பிளானுமே ஹீரோன் அழைச்சிட்டு வந்திருக்குமே, சொத்து வந்து நம்ம கிட்ட வரும், ஐ மீன் கம்பெனியோட பொறுப்பு நம்ம கிட்ட வரும் அப்படின்னு தான் ஹீரோ நினைச்சிருப்பான். இவர் இப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து யோசிக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், அதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசாம நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஹீரோ வந்து வெயிட் பண்ணு, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் ஓரா தான் காட்டாங்க. ஓராக்கு இது வரைக்குமே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா வீக் இருக்குல்ல, ஸோ வீ என்ன சொல்றான்னா, சந்தோஷப்படுறான், நான் வந்து குழந்தை கேட்டுட்டு இருந்தேன், இப்போ பாரு உங்க கிராண்ட் பாயும் ஒரு ஐடியா சொல்றாரு போது இவ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பாரு, நீ அக்செப்ட் பண்ணலன்னா கம்பெனி பொறுப்பு எல்லாமே வந்துட்டு ஹீரோ கிட்ட ட்ரெயின் கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா சப்போஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ஆமா இல்ல அப்படின்னு தோணும். ஒரு கம்பெனி வந்துட்டு டீல் பண்ணும்ல, அப்ப நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவா. அந்த வீக் வந்து சந்தோஷமா ஆயிடும். அதுக்கப்புறமா ஓகே சொன்னா என்ன, அதுக்குள்ள வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் க்ளோஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா தான் பொண்ணும் வந்துட்டு மருமகனும் சேர்த்து ஒரு குழந்தை பெற்று கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு ஹீரோட அம்மா இருப்பாங்க. இப்போ கிராண்ட்பா வந்து கேட்பாங்க, நீங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்போ வீக்கும் ஓரக்கா கல்யாணம் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க, லீகலா டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து சடனா நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் இந்த இல்லீகலா பண்ணிருக்க மாட்டான், ஜஸ்ட் கல்யாணம் மட்டும் பண்ணிருப்பான். அப்போ கிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு கவர்மெண்ட் வந்து பதிவு பண்ணணும் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்குள்ள வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிதுக்கு அப்புறம் ஹீரோயின்கா என்னது நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்துட்டு இப்போ உண்மையிலேயே வந்துட்டு லீகலா வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாற போறாங்கல்ல. இப்போ ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பா, சப்போஸ் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் கன்ஃபார்ம், ஆல்ரெடி நான் மேரிட் ஆயிடும், அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணாலுமே ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு அப்படின்னு தானே எனக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்னது வீடு பாத்துக்கலாமா, உனக்கு என்னப்பா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவான். ஆஃபீஸ்க்கு போனா அங்க நம்ம இருப்பா. நம்ம வந்து இவன் கேட்பான், எதுக்கு நம்ம அடிக்கடி இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட பிஏவா நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன், ஆன்டி தான் உன் பக்கத்துல இருந்து எனக்கு கவனிச்சுக்க சொன்னாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீனும் ஹீரோனே வந்துட்டு பேப்பர்ல சைன் போட போறீங்களா, நீங்க வந்து லீகலா டாக்குமெண்ட் வந்துட்டு எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து அது எதுவும் பேச மாட்டான். அப்போ உட்காந்துருவானா. அப்படியே போயிட்டு, இங்க பாரு நீ ஏதோ சம்திங் வந்து அந்த பொண்ணு மேல விருப்பம் நம்ம தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஏதோ எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஆனா வேண்டாமே சைன்லாம் போட வேண்டாமே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி ஆன்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோனை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, இங்க பாருமா எனக்கு ஒன்று வந்து இஷ்டமே கிடையாது, ஒன்னு இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும், ஏன்னா ஹீரோக்கு நீ மேட்சே கிடையாது, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற, நீ வந்து அதுல சைன் போடாத, டாக்குமெண்ட்ல சைன் போடாத, இப்படியே நம்ம பிரிஞ்சு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்படி சொல்றதுல. நான் என்னோட பையனும் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒரு அம்மாவா வந்து யோசிச்சு பாக்குறேன், என் ஃபேமிலிக்கு நீ செட்டே ஆக மாட்டேன், என் பையன் வந்துட்டு விளையாட்டுத்தனமா அவனை வந்துட்டு டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், இது இன்னுமே வந்துட்டு லீகலா இல்ல, நீ இதுக்கப்புறம் சைன் போடாத, இப்படியே பிரிஞ்சு போகலாம், உனக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் வேணுமோ அதை கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விருப்பமே இல்லாம பேசி அனுப்பிச்சு விடுவாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்லயே இருப்பாளா. அப்ப வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு இவன் வருவான். வந்துட்டு அவனும் அதான் சொல்றான். என்ன சொல்றான்னா, உண்மையிலேயே சைன் போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்னத்தவா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்புறா. இவளுக்கு தெரிஞ்சிருச்சுல வீக் வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி பேசுறான்ட்டு. ஹீரோயின் சொல்லுவாங்க, இங்க பாருங்க நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோட ஒய்ஃப், என்கிட்ட இந்த மாதிரி அன்னோசியமா விஷயம் வந்து பேசாதீங்க, அனாவசியமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ வந்து சொல்லுவாங்க, பாரு எனக்கு உன் மேல கேர் இருக்கு, ரின் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை பத்தி தப்பா பேச போவானா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, பாருங்க 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாளா. அப்ப அவன் சொல்லுவாங்க, பாரு நான் உன்னை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நீங்க மேரிடு, நீங்க இப்படி பேசுறீங்கன்னு ஹீரோயின் கேட்பா. ஆமா எனக்கு வந்துட்டு ஓரவ எனக்கு பிடிக்குதான், அதை விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்போ நான் பார்த்தேனோ அப்பயே நான் விழுந்துட்டேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்ன லவ்வரை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி கெஞ்சிரா. இவனோட ஐடியா எப்படின்னா, ஹீரோ கூட வந்து நம்ம ஹீரோயின் வந்து சேர்க்கக்கூடாது, ஓராவும் வேணும், இவன் ஹீரோயின் வந்து ஒரு செகண்ட் ஒய்ஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீப்பா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கான். ஸோ என்ன பண்ணா கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் நீ வந்து சைன் போடாத டாக்குமெண்ட்ல, அப்புறம் வந்து ஒய்ஃபா பெர்மனண்டா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்க வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பாளா. வந்து விட மாட்டா, இறுக்கியே பிடிச்சிப்பான். ப்ளீஸ் என்ன லவ் வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் லவ்வா, மானங்கட்ட லவ் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தட்டி விட்டுட்டு உள்ளார போவாளா. கரெக்டா கிராண்ட்பா வந்துட்டு அவசரமா வருது வந்து பாப்பாரு. என்னம்மா என்ன ஆச்சுக்கும் போது, ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவா.
பின்னாடியே வி வருவானா. வியை பார்த்துட்டு அவருக்கு வந்து டவுட்டா இருக்கும், ஏன்னா இது இந்த பொண்ணு ஓடுந்து இவன் பின்னாடி இந்த பக்கம் வரான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சந்தேகத்தோட பாக்குறாரு. என்ன அவர் கண்டுபிடிச்சாரா இல்ல அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல, அதோட இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஜிம்ல தான் காட்டுறாங்க. அப்போ வந்து டிப்பு போய் சொல்றா, உனக்கு தெரியுமா சாக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு லீகலா டாக்குமெண்ட் வந்துட்டு சைன் போட போறாங்களாம் அப்படிங்கும் போது ரொம்ப கோவம் வருது. இப்போ லீகலா டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டாங்கன்னா பின்னாடி இவங்க டிரைவர்ஸ் ஆனா கூட ஹீரோட சொத்துல வந்துட்டு அவளுக்கு நல்லா ஷேர் கிடைக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் கையெழுத்து போறது இதெல்லாம் வந்து யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான ஒய்ஃபா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விடலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். இவ சைன் போட்டானா இவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாத்துக்கும் இவளுக்கும் உறுத்ததா ஆயிடும்ல. சோ அதுதான் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அம்மா அதை சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவ சைன் போட்டா அப்படின்னா சொத்துல பாதி அவளுக்குமே போவோம், ரீனுக்கு சம்பந்தமானதுல பாதி ஷேர் அவளுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தாட்டே கிடையாது, சாமியில கோவமே கிடையாது. ஆனா இவங்க அம்மா என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஓரா மைண்டை வந்துட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஓராக்கும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த டென்ஷன் ஆகுது. எங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கமே வரல. என்னடா இது, நாளைக்கு பேப்பர் சைன் பண்ணும் அப்படின்னா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேது. 2 பேரும் உருண்டு உருண்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சொசைட்டில நம்ம கன்ஃபார்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கா தூக்கமே வரல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புரண்டு புரண்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ புரண்டு பார்த்துட்டு இருக்கான். 2 பேருமே தூக்கம் இல்லாம ஏஞ்சி உட்காடுறாங்க. நாளைக்கு தான் போய் சைன் வாங்கணும் போல ஏஞ்சி உட்காடுறாங்க. வேற வழியே இல்லை அவங்களுக்கு 2 பேருக்குமே. நெக்ஸ்ட் நம்ம தான் காட்டுறாங்க. நம்ம வந்துட்டு ஆன்டிட்ட போய் அழுகுறோம், இந்த மாதிரி நாளைக்கு சைன் போட்டாங்கன்னா நீங்க சைன் போட்டு தான் போட்டாங்கன்னா அவ்வளவுதானே, என்னால வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து நெருங்க முடியாது. இத்தனை நாளா வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பா, ஹீரோ கூட நெருங்கி பழகிருப்பா, ஏன்னா ஒரு சான்ஸ் இருக்கும், ஹீரோயினும் டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போடல அப்படின்னு ஒரு இது இருக்கும். இப்போ வந்து 2 பேரும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இல்லம்மா என் பையன் உனதான் லவ் பண்றான், ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு சைன் போறதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பாளா. ஹீரோ கேட்பான், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு விளையாட்டா ஒரு ஆரம்பிச்சது பாருங்க, இப்ப சைன் வரைக்கும் நிக்குது, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போனோடனே ஆல்ரெடி நான் மேரிட் ஆன உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. வேண்டி வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்துட்டு சிரிக்கிறாங்க, பாரு இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் அந்த சொசைட்டில, நம்ம எவ்வளவோ வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், ஏன்னா பெரிய விஷயமே கிடையாது, வா வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி பண்ணிட்டு இருக்கான். பட் இதெல்லாமே ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா, ஏ ரொம்ப பண்ணாத, என்ன எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க, நீ என்ன இப்படி கண்ணில் தண்ணி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போறான். ஃபைனலா சைனும் வாங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அபிஷியலாவே ஹீரோட ஒய்ஃபா மாறிட்டான். இதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆன கூட ஹீரோயினுக்கு வந்து சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு புதுசா ஒரு நியூவா பையன் இருக்கான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், பெரிய பணக்கார வீட்டு பையன் சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்றான். அவன் வந்துட்டு பெரிய கோர்ஸ் இருக்கிறதுலே பெரிய கோர்ஸ்ல வந்து ஆட் ஆகுறான். சோ அவனை பார்த்து டிப்பு, ஓ ஹேண்ட்ஸமா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அவன் தான் யாரை பத்திலாம் வழிவல அந்த மாதிரி கேட்டது தானே அவன் டிப்பு. ஸோ இந்த மாதிரி பண்றான். அந்த பையனும் வரான், அவன் பேர் வந்துட்டு அவுட் அப்படின்னு சொல்றான். ஸோ அவனை வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்றாங்க. அவன் என்ன பண்ணான், டக்கு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன சொல்றான்னா டிப்பு தான் ட்ரைனரா வர வேண்டியது, அவன் என்ன பண்ணா ஹீரோயின் தான் எனக்கு பர்சனல் ட்ரைனரா வேணும்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்துட்டு பர்சனல் ட்ரைனர் எடுத்துக்கிறாங்க. டிப்புக்கா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவன் என்ன பண்ணானா ஹீரோயினை பார்த்து நீங்க பரவாயில்லையே ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு இந்த ட்ரைனரா, நீங்க வந்துட்டு என்னோட பர்சனல் இடத்துல வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம் தம்பி, நீ ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்றான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுக்கிறா வைக்கிறா, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ வந்துட்டு கரெக்டா அங்க வந்துட்டு ஹீரோவும் நம்ம உள்ளார வராங்க. அப்போ வந்துட்டு மேனேஜர் ஐடி சொல்றா, பாருங்க அவனுக்கு வந்து பர்சனல் ட்ரைனராகவே நம்ம ஹீரோயின் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனா, அவனுக்கு சாதா பிடிச்சிருக்கு, சாக்குமே அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஏத்தி விடுறாளா. அப்ப ஹீரோ வந்து பாக்குறான், வந்துட்டு ட்ரைனரா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாள். ஸோ அவன் வந்து பாக்குறான், அப்படியே லைட்டா அவனுக்கு ரொம்ப பொசசிவ்னஸா ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணா டக்குன்னு அவன் என்ன பண்ண ட்ரெஸ்ஸை வேற கழட்டிட்டு அப்படியே வந்துட்டு பாடி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா நம்ம வந்துட்டு பாருங்களேன், உங்களோட பாடி கூட இந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காது, அந்த பையன் இவ்வளவு ஃபிட்டா இருக்கான் பாரு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு லைட்டா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பா. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு தூரமா நின்று பார்த்துட்டு இருப்பான். அந்த பையன்கிட்ட போய் நம்ம வந்து பேசுவோம், உனக்கு என்ன ஊரே, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பான். இது வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பாளாம். கரெக்டா பின்னாடி ஹீரோயின் என்ன பண்ணுவானா டக்குனு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தட்டுவான். உடனே டக்குனு பயந்துருவா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாப்பா. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன பயந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா பயப்படாம பின்னாடி வந்து தட்டினா எப்படி இருக்கும், பயம் தான் வரும்னு சொல்லிட்டு. சரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இங்க பாரு நாம இப்ப லீகலா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறிட்டோம், சும்மாச்சும் ஃபேக்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஃபேக் தான், பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பாரு, உன்னை நான் மிஸ் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லவுடியா வந்து பேசுவானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஐயே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போவான். இருந்தாலும் நான் ஃபேக் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பையன் இருக்கான், அவுட்டுங்கிற பையன் வந்துட்டு வருவான். வந்துட்டு
ஜிம்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோ வந்து கேட்பான், உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கண்டிப்பா. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேற கொடுக்குறாளா, ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திருப்பி அழைச்சிட்டு போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு கத்து கொடுத்துட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயினை வந்துட்டு ஃபேஸை பார்க்காம ஹீரோயின் வந்துட்டு பாடியை வந்துட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பா பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அதுக்கப்புறம் அவன் வெயிட் போட போட வெயிட் எடுத்து இவ போட்டுட்டே இருக்கணும்ல, அப்ப கீழே குனிஞ்சுதான் உட்காந்து போடுவான். இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோனோட சைட்ல அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைட்ல இந்த மாதிரி வந்து தப்பாவே பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து கோச்சிங் கொடுத்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி பர்சனலா வந்து ட்ரைனர் என்னோட பேஸ்க்கே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆப்ஷன் இருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாளா. இப்போ கரெக்டாக மேனேஜர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா இருக்கு, நீ வந்து அவங்களோட பிளேஸ்க்கே போயிட்டு ட்ரைனிங் கொடு. ஏன்னா இந்த கஸ்டமர் வந்துட்டு பெரிய பேக்கேஜ், இப்போ 2 lakhs உள்ள பேக்கேஜ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நீ அவர் பிளேஸ்க்கே போறான்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து அமுச்சு வச்சிருவா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டு கேட்பாரு, எங்க ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி கஸ்டமரோட பிளேஸ்க்கு போயிட்டு அங்க ட்ரைன் கொடுக்க ஹீரோயின் போயிருக்கா அப்படிங்கும் போது இவங்களோட ரூல்ஸே கிடையாது. முக்கியமா வந்துட்டு அவங்களோட பிளேஸ்க்கு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கறது இவங்களோட ரூல்ஸ் கிடையாது. எப்படி நீ அமிச்சேன்னு சொல்லிட்டு மேனேஜர் திட்டும் போது இல்ல அவ தான் வாண்டடா ஹீரோயின் தான் கேட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி இந்த இடத்துல பேசுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, கால் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஹீரோயினுக்கு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு போனு கார்ல வச்சுட்டு வந்திருப்பா, பெருசா வந்து அட்டன் பண்ண மாட்டா. உடனே இவன் என்ன பண்ணுவானா, எவ்வளவு ரவுண்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்துட்டு கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு தெரியாதுல இவன் தப்பான மோட்டிவ்ல பாக்குறான். இவன் என்ன பண்ணுவானா, சரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லா நீங்க சுத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவ கொஞ்சம் அது வரைக்கும் காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு காத்து வாங்கிட்டு இருப்பா. இது கூட அவன் தப்பா பாத்துட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கால் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பார்க்கு கிட்ட தான் ஹீரோயின் போயிருக்கலாம், போய் என்ன பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு ஓகே நான் அந்த ஏரியால தான் இருக்கேன், நான் போய் செக் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போவான். கரெக்டா இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ரவுண்டு சுத்தி வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின் கிட்ட வருவான். ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. உடனே அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின் அட்டாக் பண்ணி அவகிட்ட தப்பானதுக்கு பார்ப்பான். அவளை அழைச்சிட்டு போய் ஒரு புதருக்குள்ள வச்சுட்டு அவளை ரேப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிச்சு போலீஸை கூப்பிடுமான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவான். ஹீரோயினுக்கா என்ன பண்ணே தெரியாது. ஏன்னா வந்து அவன் ஹீரோயின் வந்து அடிச்சுதான் வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருப்பான். அழைச்சி வந்துட்டு கார்ல உட்காரச்சிட்டு இவன் என்ன பண்ணுவானா, போயிட்டு காஃபி எடுத்து கொடுப்பான். கொடுத்துட்டு வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த மாதிரி நடந்தது எதுவுமே ஹீரோயின் வந்து சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம ஜிம்லயே வந்துட்டு இருக்குதே, நம்ம வந்துட்டு யாருமே வந்து ட்ரைனர் வந்துட்டு நம்ம இடத்த விட்டு அவங்களோட பிளேஸ்க்கு போய் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாம்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவானா, அப்படியா, அப்படி சொன்னதே கிடையாது, மேனேஜர் தான் என்கிட்ட வந்துட்டு போகலாம், அவங்க வந்து பெரிய கஸ்டமர், அது இல்லாமல் பெரிய பேக்கேஜ் எடுத்து வந்திருக்காங்க, நிறைய வந்துட்டு காசு கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மேனேஜர் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாளா. அப்போ வந்துட்டு சரி ஏதோ ட்ரிக்கா பிளான் பண்ணிருக்கா போல அப்படின்ட்டு இவனுக்கு தோணுது. சரி இந்த விஷயத்த வந்துட்டு ஹீரோட்ட சொல்ல வேண்டாம், ஹீரோட்ட சொன்னாலும் சரி வெளியே தெரிஞ்சாலும் பெரிய வந்துட்டு பிரச்சனை ஆயிடும், நம்மளோட கம்பெனி ரெப்புடேஷனே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம், ரொம்பவே தேங்க்ஸ் என்னை வந்துட்டு காப்பாத்தினதுக்கு அப்படிங்கும்போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்களா. அப்ப என்ன சொல்லுவானா, நீங்க சில நேரத்துக்கு நல்லா பேசுறீங்க, பட் அந்த லவ் அப்படி மட்டும் என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஓகே பரவாயில்ல, நீ என்னை பிடிச்சிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு வந்து விடுவான். அப்ப வந்து லேட் ஆயிடும். அப்ப ஹீரோ வந்துட்டு யாருக்கு அப்புறம் கீழே வந்துட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு, நீ எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பானா. ஹீரோ வந்துட்டு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால 2 பேரும் அப்படியே அமைதியா அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவாங்க, இங்க பாரு ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத, அந்த ட்ரெயின் இவன் நினைச்சிக்கிறானா ட்ரெயினர் கூட இவதான் வாண்டடா வெளியே போயிருக்கா அப்படின்னு மேனேஜர் சொல்லியிருப்பா. அது ஒண்ணு. இப்ப லேட்டா வந்தது இதெல்லாம் நினைச்சுட்டு ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்னோட ஒய்ஃபுங்கிறத வந்து மறந்துடாத, சோ நீ என்னோட ஒய்ஃப், நீ மத்தவங்க கூட எல்லாம் வந்து க்ளோஸா பழகவும் கூடாது, அவங்க கூட வெளியே போக கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி திட்டிட்டு அவன் உள்ளார போயிடுவான். அப்ப ஹீரோ வந்துட்டு சாரி, அவர் வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு அவர் நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாளா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ சேஃபா வந்து வீட்டுல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அப்படி தலையில கையை வச்சு சொல்லுவானா. ஹீரோனுக்கு அது ஒரு மாதிரி அனீசியா இருக்கும். பட் இவன் தலையில இப்படி கை வச்சு சொல்றது மேல இருந்து ஓரா யதார்த்தமா அப்படி ஜன்னல ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு பாத்துருவா அந்த மாதிரி இவங்க நிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கடுப்பாயிடும். சோ கோவமா போயிடுவா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரூம் வந்ததுக்கு அப்புறம் கிளாத் மாத்துறதுக்காக ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ வந்து தப்பா தானே புரிஞ்சுட்டு இருக்கான். சோ என்ன சொல்லுவானா, இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பணக்கார கஸ்டமர் வந்தா அவங்க வந்து கூப்பிட்டா அவங்களோட பிளேஸ்க்கே நீ போயிடுவியா, நீ வந்து உமன் சேஃப்டிக்கு வந்து கரெக்டா இருக்குமா, அது வந்து நீ உமன் ட்ரைனரா இருக்க, நீ எப்படி போனான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. ஹீரோனுக்கு வந்துட்டு இவங்க தான் ட்ரிக் பண்ணி வச்சிருக்காங்க, மேனேஜர் ட்ரிக் பண்ணி விட்டுருக்காங்க சொல்லிட்டு அந்த கார்னில் இருக்கும். இனிமே ஹீரோ கிட்ட வந்து சொல்லவே முடியாதுல்ல. சோ என்ன சொல்லுவானா, சரி நான் வந்துட்டு போனா என்ன, உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்ல சப்போஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சு, அவன் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணானா என்ன பண்ணுவீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கறையா தான் பேசுவான். எதுக்கு ரொம்ப அக்கறையா பேசாம நடிக்கிறீங்க, நான் வந்து ஜஸ்ட் உங்களோட எம்ப்ளாயி மட்டும் தானே, இப்ப கூட ஒய்ஃபுங்கிற ஒரு டியூட்டி ஒரு எம்ப்ளாயி தான் பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன என் மேல அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் ஹீரோ கோவப்படுத்துற மாதிரி பேசுவாளா. ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். இங்க பாரு,
நான் உன்னோட அக்கறையில தான் சொல்றேன். இப்போ யாராச்சும் ஒரு கஸ்டமரா வந்தாங்கன்னா அவங்கள நம்பிடாத, நம்பி அவங்களோட பிளேஸ்க்குலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லதுதான் சொல்லுவான். பட் ஹீரோயின் இதை தவிர்க்கணும், ஏதாச்சும் பிரச்சனையில பேச்சு கொடுத்து ஏதாவது விஷயத்த வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணணும், கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மாதிரி பேசுவாள். ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். ஆமா இல்ல, நான் எதுக்கு உன் மேல அக்கறை பண்ணணும், நீ ஜஸ்ட் என்னோட எம்ப்ளாயி மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோர்ட்ல வந்துட்டு போயிடுவான். ரெண்டு பேருக்குமே லைட்டா வந்து ஒரு சண்டை வர மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆளை ரெடி பண்ணதே இந்த வீதான் போல. நீ என்ன பண்ணனா அந்த பையலுக்கு வந்து காசு கொடுக்குறான். ஓகே, நான் சொன்ன மாதிரி நினைச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கப்புறம் ஜிம் சைடே வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவானா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அந்த அவுட்டிங்கர் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா, அவகிட்ட ஒரு ஸ்மெல் இருக்கு பாருங்க, அது கவர்ந்து இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி அப்படியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவானா, இங்கே டே நான் வந்து காசு கொடுத்துட்டேன், அவளை போய் தப்பா பேசுற வச்சுக்காதடா, இதுக்கப்புறம் அவன் பக்கம் வராது, நான் சொன்னதை ஆக்ட் பண்ணல, அவ்வளவுதான், இந்த காசு வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவோம். கேடி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் போல. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி வந்துட்டு குக்கீஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருப்பா. குக்கீஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாள். கரெக்டா அந்த இடத்துக்கு நல்ல ஸ்மெல்லா இருக்கே, வீடு ஃபுல்லா வந்து குக்கீஸ் ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வாண்டடா வந்து பேசுவானா. சரி வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அன்னைக்கு வந்துட்டு காப்பாத்தினதுக்கு, ஸோ இந்தாங்க உங்களுக்கு தான் பிஸ்கெட்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, பிஸ்கெட் காட்டுவா. டக்கு என்ன பண்ணுவானா, சூடா இருக்க பிஸ்கெட்ல போய் கை வச்சிருவான். ஸோ வந்துட்டு இப்பதான் ஓவன்ல இருந்து வெளியே எடுத்துருப்பாளா, அது சுட்டு விட்டுருவான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பா. நீங்க இந்த பிஸ்கெட் எடுத்தீங்க, நான் பாருங்க ஜார்ல போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் எடுத்து கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவானா, அவ கொடுப்பால கை நீட்டுவாள், அவன் டக்குனு என்ன பண்ணுவானா அந்த கையோடய இப்படி என்ன பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அப்படியே வந்துட்டு சாப்பிட்றானா. ஹீரோயின் வந்துட்டு விடிங்க விடிங்க சொல்லிட்டு இருப்பா. கரெக்டா அங்க இடத்துக்கு ஓராவும் ஓரோட அம்மா வருவாங்க. அவங்க வந்து இதை பார்த்துமே ஓரா வந்து ஷாக் ஆயிடுவா. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வீண் கத்துவாள. அப்ப அவன் டக்குன்னு பிஸ்கட்டோட பாப்பான். அங்க இருக்கவங்களுக்குலாம் ஷாக்கு, என்ன இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீக்கா என்ன சொல்லணும்னே தெரியல, அப்படியே வந்துட்டு ஓரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்படி கோவமா போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சு ஹீரோயின் கீழே உட்கார வச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹீரோவும் உட்காந்துருப்பான். அப்போ வந்து கேட்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எதுக்கு வந்து அவனுக்கு நீ ஃபீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்ல இல்ல அவர் கையில வந்து ஒன்று சுட்டு விட்டுருச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து கொடுத்தேன், அது அப்படியே அவர் வாங்கினாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவான். இல்லம்மா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓரா வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான். அவங்களும் வந்துட்டு ஆமாமா நீ அந்த இடத்துல வந்த பொண்ணு தானே, நீ அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்களா. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோ பாருங்க ஒரு சப்போர்ட்டா பண்ண மாட்டான். இவனுக்கு வந்து நேத்துல இருந்து ஹீரோயின் மேல சரியான காண்டில் இருப்பானா. ஸோ வந்து பெருசா எதுவுமே சப்போர்ட்டே பண்ண மாட்டான். இங்க ஓராவா கோமா கிளம்பி போவாங்களா. பின்னாடி போயிட்டு என்ன பண்ற ஓரா, நீ ஏன் என்ன சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆல்ரெடி நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன், அன்னைக்கு பார்த்தேன் விண்டோல இருந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் க்ளோஸா நிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த வீடியோ அதை பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு, இப்ப நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போவோம். இவன் என்ன பண்ணுவானா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பானா. அவ்வளவுதான் மணியை நீ திருப்பி திருப்பி என்கிட்ட வந்தா செம்மையா கோவமாயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவான். அவங்க அம்மாக்கா என்ன சொன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஹீரோ பார்த்துட்டு நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டியா, நீ பிலீவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்து கேட்பாளா. ஹீரோ வந்து அமைதியாவே இருப்பானா. இப்ப நம்ம வந்துட்டு சொல்லுவா, இங்க பாரு நீ ஜிம்ல வந்துட்டு ட்ரைனரா இருக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், வரவங்க எல்லாருமே வந்துட்டு கவுத்து போடலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனா இது வந்து ஃபேமிலி, வீட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுவோம். அதே நம்ம ஹீரோ ரொம்ப ஹர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப லோன்லியா வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா நம்ம வந்துட்டு பாருங்க, நீங்க எந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவ வந்துட்டு ஜிம்ல என்னென்ன பண்ணுவாளோ அதெல்லாம் வீட்டுல பண்ணிட்டு இருக்கா, எனக்கு வந்து அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டா அந்த பாருங்க அவர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா இவ தான் சர்வீஸ் பண்ற மாதிரி எல்லாருக்கிட்டே நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா ஏத்துட ஆரம்பிப்பா. நீ தெரியாம வந்து இந்த மாதிரி சாய்ஸ் செலக்ட் பண்ணிட்ட, அவளை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, இந்த மாதிரி வீட்டுல வந்துட்டு உட்கார வச்சிருக்கியே, பாரு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனை முன்னாடி வந்திருக்கா, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரா என்ன பாரு, இப்பெல்லாம் பண்ணிட்டாரு, காரணம் என்ன, எல்லாத்துக்கும் சாதா காரணம், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு டிஃபரன்ஸ் இவ்வளவு மாற்றம் நடக்குன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாப்பிடறதுக்கு வருவா. அப்ப யாருமே ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் எழுந்து போயிடுவாங்களா. ஹீரோயினுக்கு அழுக வரும். பட் கிராண்ட்பா மட்டும் வந்துட்டு எனக்கு ஒன்னு புரிஞ்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் சாப்பிடுமா எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்துருவாரு. நைட்டு ஹீரோயின் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து பேச போவா. ஹீரோ என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பிப்பானா. ஹீரோயின் வந்துட்டு ஏன் வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பான். ஹீரோனுக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும். நான் கூட தான் டயர்டா இருக்கேன், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டயர்டா இருக்கேன், நீ கூட நம்ப மாட்டியா, அப்போ என்ன அர்த்தம், நீ திரும்பிக்கிற அப்படின்னா நீ என்ன நம்பல தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. ஹீரோ வந்து நீங்க பாரு நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீ ஒய்ஃப் அந்த வேலையை மட்டும் பாரு, மத்தவங்க கிட்ட போய் பேசாதன்னு சொல்லியிருக்கேன், ஆனா நீ மேல மேல போயிட்டு வீட்டை பேசிட்டு இருக்க, ஜிம்லயே நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் ஒய்ஃபா நீ நடிக்க வந்தனா அதை மட்டும் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ஹீரோயின் வந்து கோவம் வந்துடும். அப்ப நீனும் நம்பல தானே, இந்த வீட்லயே நீ மட்டும் தான் க்ளோஸ், அப்ப நீயுமே நம்பாம தானே இருக்க, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் யார் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, நான் பண்ணது எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் அழுக போயிடுவான். அப்படியே ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஹீரோக்கா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்துட்டு தெரியல ஹீரோ வந்துட்டு எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவனும் ஏதோ தனியா ஃபீல் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோக்கும் எப்படா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும்னு தெரியாம அவனும் வந்துட்டு தூங்காம படுத்து கிடக்குறான். ஸோ இதெல்லாம் எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.
Christmas.